ஓகேலேருந்து நேற்று OnePlus 8 வாங்கினேன். சரி, அந்த விவோ V15 ப்ரோவில் வந்து ஃப்ரண்ட்டு கேமரா தெரியலையா, சரி அதனாலேயே நிறையா விளாக் போட முடியல. நான் இதை ஆரம்பித்ததே வந்து நிறையா விளாக் போடணும் ஆசை, உள்ளுக்குள்ளே நிறையா இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக நம்ம கக்கலாம். ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இல்லை. தனிமையிலே எவ்வளோ நாள் தான் வழியை தூக்கிட்டு சுமந்துட்டு போக முடியும். சரி, ஃபஸ்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை பாருங்கள். அன்றைக்கி வாங்கின மைக் அதெல்லாம் இப்போ தான் யூஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம எப்பயுமே என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு டாபிக் நிறையா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டாபிக் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா காதல். ஏன்னா எல்லோரும் மாதிரி நீங்களும் காதலை பற்றியே பேசிட்டு நீங்கள் வச்சுருக்க 232 பேருக்கும் காதலை பற்றி பேசினா பிடிக்குமா பிடிக்காதான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்குள்ளார நான் கேட்டுக்கிற கேள்வி. ஆனால் காதலை பற்றி பேசி ஆகணும். உறவு வந்து ரொம்ப டீப்பான ஒன்று. அதை எப்படி சொல்லணும், நம்ம அம்மாவுக்கு, நம்ம அண்ணங்களுக்கு, நம்ம அக்காவுக்கு, எல்லாத்துக்கும் உறவால் தான் ஒரு பதில் சொல்ல முடியுமே. ஃபஸ்ட்டு ஜென்ரல் எடுத்துக்கிறேன். ஒரு ஆண் ஒரு பெண் என்னை சார்ந்து ரொம்ப மிக முக்கியமான இடத்துல என் இருதயத்திலே உட்காந்துட்ருக்கிற உனக்கு தான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்க. லவ் அது வந்து எதை சார்ந்து இருக்கணும்னா வாழ்க்கையை சார்ந்து இருக்கணும். மொக்கையாக நான் இந்த டாப்பிக்கை பேசுகிறேன்னா ரொம்ப மென்மையாக வந்து பெண்கள் எப்பயுமே ரொம்ப மென்மை. நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். நீங்கள் ஒருத்தவங்க மேலே அனுபவிச்சுட்டா விபரீதமாக நீங்கள் வந்து டக்குன்னு அவங்களுக்காக வெட்டிக்கிறேன்னு சொல்லிடலாம். நான் டக்குன்னு சூசைட் பண்ணிக்கலாம், டக்குன்னு வந்து கையை எடுத்துக்கலாம், டக்குன்னு வந்து எந்த எமோஷனல் டெட் எண்டு எதுக்கு வேணாலும் நீங்கள் போய் லைஃப்பை முடிச்சிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை ஆண். இது ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சொல்ல வேண்டிய கட்டாயம். ஒரு ஆண் வந்து எப்பயுமே உண்மையாக இருக்க முடியாதுன்றதை விட எப்பயுமே வெளியே காட்ட முடியாதுன்றத அவனோட சூழ்நிலை வேறு இல்லையா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த புரிஞ்சுக்கிற அந்த கட்டத்துக்கே வராத நீங்கள் வெறும் காதலை மட்டுமே நீங்கள் வந்து இது பெருசாக எடுத்துக்கிட்டு அது ரொம்ப மிக பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நினைக்கிறதே அவங்க காட்ட முடியலன்னு சொல்லிட்டு அது பிரேக் ஆகிடக்கூடாது. என்னை சார்ந்தவங்களுக்கு மட்டுமே இதை நான் சொல்ல வரல, என்னை இதை நான் சொல்ல வர்றவங்களுக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நேற்று நான் ஒரு ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்குள்ள நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்கல ஒரு சின்ன பொண்ணு 19 வயசு. பார்த்தா அது வந்து டேப்லெட்டை போட்டுக்கிட்டு டெட் எண்டு காப்பாற்ற முடியல. டேப்லெட்டும் போட்டு ஆசிடும் குடிச்சிச்சு. அது டெட் எண்டு. அந்த ரத்தம் வாந்தி எடுக்குது. உள்ளார நம்ம எதையுமே வந்து கழுவ முடியல. நீங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் எண்டோஸ்கோப் போட்டாலும் அது வந்து நீங்கள் வந்து காதலை ஒரு மிக பெருசாக எடுத்துக்கிட்டீங்க. அந்த வலியை தாங்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாக முடியும் இல்லையா. ஆசிடெல்லாம் குடிச்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது அந்த உள்ளார இருக்கிற எல்லா தோலையும் எரிய வச்சு நம்மளோட ஒவ்வொரு ஆர்கனாக அது ஒன்று சரியாகவும் நினைக்கிறோம். அப்புறம் ஒன்று உடச்சி ரத்தமாக வந்து எல்லா இடத்துலையும் ரத்தமாக போகும். எத்தனை வயசு? 19-20 வயசு இல்லையா. அது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே தெரியாதுக்குள்ளே நீங்கள் ஏன் அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறீங்க? அது மேலே ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்னக்குள்ளே நீங்கள் அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கூடாது இல்லையா. அது ஒரு பொருட்டே இல்லை இல்லையா. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கடவுள் வாழ்கிறதுக்கான பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன ஸ்பேஸாக கொடுத்துருக்காரு கடவுள்? எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு கடவுள். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இது எவ்வளோ அழகான வாழ்க்கை தெரியுங்களா. நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியாத, நம்மளால் வீகிக்கே முடியாது அவ்வளோ பெரிய வாழ்க்கை இது. நம்மளால் நினச்சாலும் இந்த ஜென்மத்தில் மறுபடியும் பிறப்போமா, இதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நமக்கு பின்னாடி பேசுகிற உறவுகள் அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய உலகம். நம்மளை திட்டுற அம்மா அப்பா யாரோ வந்து சென்டரில் வருவாங்க. அது எப்படி வேணால் பிளாக் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம வாழ்க்கையை விடுறது அது வந்து சரியில்லை இல்லையா. லைஃபு லவ் வந்து எஜுகேஷன் மாதிரி தான். எல்கேஜிலேருந்து போகணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒன்றத்தை கற்றுக்க முடியுமே. ஒருத்தவங்க முழுசாக அதே எக்ஸ்பெக்டேஷனை வெளியே கொடுத்துருவாங்கன்றத நம்ம ஏன் நம்பணும்? சரிங்களா. நான் பார்த்தது அவங்களோட அந்த சின்ன பொண்ணோட அந்த கண்ணெல்லாம் ரெட்டாக, அந்த வாயெல்லாம் வெந்து
ரொம்ப கஷ்டமாக இது சொல்ல முடியல. ஏன்னா வந்து டக்குன்னு நீங்கள் நம்ம சொல்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துடுறீங்க. உங்களுக்கு நீங்களாக பெயின் கொடுத்துக்கிறீங்க. அதுக்கான முடிவு அது வந்து நிரந்தரம் இல்லை இல்லையா? நம்ம வாழணும் இல்லையா? நம்ம வாழணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? இந்த உலகம் பறக்க தானே. நம்மளை வந்து எத்தனை பேர் பார்த்து ரசித்து நம்மளுக்கு எத்தனை பேர் வைக்கிறாங்க. நம்ம நல்லவங்க, கெட்டவங்க, பொய்யானவங்க, சரியில்லாதவங்க, நம்ம அவங்களுக்கு நியாயமாக இல்லை. நம்ம எத்தனையோ நான் எத்தனையோ பொய்யை கடந்துருக்கிறேன். இந்த ஜென்மமே நீங்கள் தான்னா கூட அது எதுவுமே உண்மை இல்லை. ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லவ்வை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு நினைங்க. அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா உங்களுக்கு தெரியும். மெச்சூரான வாழ்க்கைனா என்னான்னு தெரியும். ஒரு காயங்கள் இல்லாத காதலை உருவாக்குங்க. அது ஒரு மெச்சூரிட்டியாக உருவாக்குங்க. இது வந்து அது ரொம்ப புன்னகையானது. இது நம்ம காதலை நினைக்கல, அது எவர் கிரீனாகவே இருக்கணும் என்றைக்குமே. அது நீங்காத சந்தோஷமாக இருக்கணும். அது வந்து யாரும் அது வந்து டெட் எண்டு கொண்டே போயிடக்கூடாது. ஒரு காதல் வந்து சாகக்கூடியது. அது வந்து விஷப்பறிச்ச, அது வந்து தீ குளிக்கிறதோ, அது வந்து காயப்படுத்துறதோ இல்லை ஒரு காதல். ஸோ அதுக்கான முயற்சியில் யாரும் போகாதீங்க. அதை நீங்கள் சந்தோஷப்படணும். நீங்கள் அதை புரிஞ்சிக்க நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் பார்ப்போம் இல்லையா? வயசான காலத்துலேயும் தோல் சுருங்கின காலத்துலேயும் பக்கத்தில் இருந்து தலையை தடவி நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றா உயிர் போனவங்களாம். அந்த மாதிரியான காதலை உருவாக்குங்க. நீங்கள் அழகாக காதலிச்சாலே அழகான ஃபேமிலி உருவாகும். அழகான ஃபேமிலி உருவாச்சுனாலே அழகான குழந்தைங்க உருவாகும். சண்டை இல்லாத வாழ்க்கை வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நான் கோர்வையாக எப்படி பேசுறதுன்னு தெரில, ஆனால் நான் பேசுகிற விஷயம் அதுதான். காதலை வந்து ஒரு விஷப்பரீட்சையாக எடுத்துக்காதீங்க. அதை அனுபவிங்க. அது வந்து டெட் எண்டு கொண்டு போங்க. ஒரு தோல் சுருங்குற நேரத்தில் காதலிங்க. ஒருத்தவங்களோடய பயணிச்சு உங்களுக்கு ஒரு 2-3 குழந்தை பெற்றுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? காதல் ஒரு 10 குழந்தைய கூட பெற்றுங்க. ஏன்னா ஒருத்தவங்கள தானே நேசிக்கிறீங்க. அது ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் எவ்வளோ இன்பத்தோட டெட் எண்ட் எவ்வளோ போனாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு 10 குழந்தைய கூட பெற்றுங்க. குட்டிங்களோட சந்தோஷமாக இருங்க. கஷ்டம் எல்லாம் சரியாக போயிடுங்க. நம்ம பயந்துக்கிட்டு வாழ்க்கையில் இன்னொன்று என்ன தெரியுமா? நம்ம பயந்துக்கிட்டு 1 2 நிறுத்திடுறோம். அதுக்கு எப்படி பார்ப்போம். அந்த சமூகம் நம்மளையே வாழ ஒல்லியே, குழந்தைங்கள எப்படி வாழ, அப்படிலாம் இல்லைங்க. நேசிங்க. நம்ம குழந்தைங்கள நேசிங்க. அவங்க நல்லா படிக்க வைங்க. சமூகம் எல்லாத்தையுமே மாற்றும். பயப்படாதீங்க எதுக்குமே. ஸோ யாருமே வந்து சண்டை போடாதீங்க. ஃபஸ்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இது ஒரு நிராகரிப்புக்கு போகாதீங்க. யாரோட மனசுலேருந்து யாரும் நிராகரிப்புக்கு போய் நம்ம என்னத்தை எடுத்துக்க போகிறோம்? வலியாக இருக்குது. சின்ன பசங்களாம் இறக்கிறது, மேலேருந்து குதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம நேரில் பார்க்குறதால ஒரு உயிர் வந்து அனாவசியமாக ஒரு எமோஷனலால் சாகுது. எதுனாலேயோ உயிர் போகுது. நான் இதில் போகணுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வந்து உயிர் துளிர் விட்டுருப்போம். அதை அழகாக எடுத்துக்கிட்டு அழகாக வாழலாம். சரி, பாய். இதை சார்ந்தே வாழ்க்கை உங்களை உருவாக்குவதில்லை. நாம் கடினமானது என்று எண்ணும் உலோக மலைகளை கூட நேசித்து முன்னும் பின்னுமாய் யோசிக்காமல் கல்லுக்கும் உயிர் கொடுத்து உன்னதமாய் நகர்த்த நினைத்தாலே போதும். எங்கும் அசைவுகள் துளிரிடத் தொடங்கிவிடும். நம் உடம்போடு சேர்ந்த காதலும் இதுபோல்தான். முடிவதற்காகவும் உடைவதற்காகவும் உருவானது அல்ல காதலின் உயிர். அது உன்னுயிர் போல் பிரம்மாண்டமான சொத்தாய் சேர்ந்திருக்கும் நம் வாழ்வோடு. புரிதலோடு வாழ்வதற்கு மேற்கொண்டால் காதல் யாதொரு உயிரையும் முளைப்பதிலே கொள்வதில்லை. இப்படிக்கு நான்